கிளாம்பாக்கத்தோட நெக்ஸ்ட் ஸ்டாப்ல, அதாவது யாருக்குமே இல்லாத அளவுக்கு, சென்னையில் யாருக்குமே கிளாம்பாக்கம் பக்கத்தில் இந்த மாதிரி லேஅவுட் இல்லாத அளவுக்கு ப்ரைமாவும் ஜிஎஸ்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம இந்த லேஅவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரீ லான்ச்சிங் பண்ணியிருக்கோம். லான்ச்சிங் பார்த்தீங்கன்னா 23-24 அந்த டேட்டில், அதாவது ஆகஸ்ட் 23-24 நம்ம இது லான்ச் பண்ணுறோம். ப்ராப்பர் லான்ச். என்னது கிளாம்பாக்கம் அடுத்த ஸ்டாப்பிங்ல பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்களா? அட ஆமாங்க, நியூ ப்ராஜெக்ட் நியர்பைலே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வந்து இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு அப்கமிங் மெட்ரோவுமே வரப்போகுது. அதே மாதிரி உங்களுக்கு வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன், பெருங்காலத்தூர் ரயில்வே ஸ்டேஷன், கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ட்டு உங்களுக்கு பல ஃபெசிலிட்டி வந்து நியர்பைல இருக்குங்க. அதே மாதிரி நம்ம சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டில இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. ஸோ ஜிஎஸ்டில இல்லாத ஸ்கூலே இல்லை, அதே மாதிரி ஜிஎஸ்டி ரோட் பக்கத்துல இல்லாத காலேஜுமே இல்லைங்க. ஸோ இதாங்க நம்மளோட ப்ராஜெக்ட். நம்ம ப்ராஜெக்ட்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ், அதாவது ரோட் ஃபெசிலிட்டி, அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல்ஸு, காலேஜஸ், இந்த மாதிரி என்னென்ன நியர்பைல இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா பார்க்கலாம். வீடியோவை மறக்காம ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபேஸ் 2 ப்ரீ லான்ச்சிங்ல இருக்குங்க. இதுல டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 45 ப்ளாட்ஸ் இருக்குங்க. நம்ம ப்ராஜெக்ட் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. இன்னும் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு என்ன क्वेश्चंस தோணுமோ இப்போ அந்த क्वेश्चन தாங்க நம்ம வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட கேட்க போறோம். இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா உடனே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். வாங்க நம்ம ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட போயிட்டு நம்ம டீடைல் எல்லாமே கேட்கலாம். ஸோ பார்க்குற மக்களுக்கு உங்களோட பேரும் நம்ம கம்பெனியில் நீங்கள் என்னவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்மளோட கம்பெனி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் சொல்லுங்க மேம். என் பேர் லக்ஷ்மி. நான் இங்கே அதிதி ஹவுசிங்கில் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன். நம்ம அதிதி ஹவுசிங் கம்பெனி பார்த்திங்கன்னா 9 இயர்ஸாக மார்க்கெட்டில் ரொம்பவே பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். சென்னை மக்களை பொறுத்தவரை லேண்டு அப்படின்னாலே அவங்க மைண்டில் வர்ற கம்பெனியில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனினா அதிதி ஹவுசிங் வரும். ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து மக்கள்கிட்ட பேர் வாங்கியிருக்கோம். ஓகே மேம், நம்ம சைட் இப்போ என்ன அப்ரூவ் மேம்? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர் டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு பண்ணிகிட்டு இருக்கோம். மேம் நம்ம சைட் இப்போ எங்கே மேம் எக்ஸாக்டாக வந்து லொக்கேட் ஆயிருக்கு? நம்ம சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப்லேயே லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியிலேருந்து உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடும். சைட் லொக்கேஷன் நேம் பார்த்தீங்கன்னா நந்திவரம். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. சென்னையை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டின்னு கூப்பிட்டு போயிட்டு சொல்லிட்டு ஆக்சுவலாக அங்கேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஜிஎஸ்டிலேருந்து நம்மளோட லொக்கேஷன் 900லேருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு. நீங்கள் லைவாக வந்து பார்க்கும்போதே தெரியும். நாங்கள் அதிதி ஹவுசிங்கில் எப்போவுமே நம்ம உள்ளதை மட்டும்தான் சொல்லுவோம். நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஜிஎஸ்டி பக்கத்தில் யாருமே இந்த அளவுக்கு ப்ரைமாவே பண்ணலை. நம்ம அந்த அளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நந்திவரம். சுற்றி உங்களுக்கு ரெசிடென்ஷியல், நம்மளோட இடத்த சுற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் வில்லாஸ் தான் அந்த அளவுக்கு மெயினாக இருக்கும். இங்கே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே எல்லாமே உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கும். ஏன்னா இங்கே இல்லாத ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸே கிடையாது. உங்களுக்கு கிரசன்ட்லேருந்து, எஸ்ஆர்எம் ஸ்கூல்ஸ்லேருந்து, வேலம்மாள் ஸ்கூல்ஸ்லேருந்து எல்லாம் ஃபேமஸான ஸ்கூல்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வேணுனாலும் உங்களுக்கு ஜிஎஸ்டி மெயின்லேனால எல்லா ஸ்கூல்ஸுமே அவைலபிள் இருக்குது. எதுக்குமே நீங்கள் ட்ராவல் பண்ணவே தேவையில்லை. இப்போ உங்களுக்கு ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த லேஅவுட்டை பொறுத்தவரை ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி கம்பெனிஸாக இருந்தாலும் சரி, இண்டஸ்ட்ரீஸாக இருந்தாலும் எல்லாமே நம்மளை சுற்றி தான். ஏன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னாலே அதிகமான மக்களுக்கு அதோட க்ரோத்திங்கே நல்லாவே தெரியும். எப்படின்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஓப்பன் பண்ணி கொஞ்ச நாள்லேயே மெட்ரோ ப்ராசஸும் ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் ப்ராசஸும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கோயம்பேடை வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே தான் கிளாம்பாக்கம் பிளான் பண்ணுறாங்க. ஸோ இது நமக்கு கிளாம்பாக்கம் எந்த அளவுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கோ அதே அளவுக்கு அது பக்கத்தில் இருக்க நம்ம ப்ராப்பர்ட்டியோட க்ரோத்தும் உங்களுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். இப்போது நம்ம சைட்டோட இப்போ இவ்வளோ க்ரோத் நீங்கள் சொன்னீங்க. இப்போது நம்ம சைட்டோட அப்ரிசியேஷன்லாம் எப்படி மேம் இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த சைட்டோட அப்ரிசியேஷன் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது? இதே ஃபியூச்சரில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வந்து இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட அப்ரிசியேஷன் எப்படிலாம் மேம் இருக்கும்? அதாவது மேம், இந்த ஏரியாவை பொறுத்தவரை உங்களுக்கு அப்ரிஷியேஷன் அப்படின்னா நம்ம எங்கே இருக்கோன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஜிஎஸ்டிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம இருக்கோம். இந்த இடத்துல அப்ரிஷியேஷன் அப்படின்னா இப்போ ஒரு 20 lakh இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு 1 to 2 இயர்ஸ்லேயே டபுள் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம். ஏன்னா மெயின் உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஃபஸ்ட்டு ரீசன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியல் ரீதியாகவுமே உங்களுக்கு எல்லாமே இந்த ஏரியா டெவலப் ஆகிக்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இது டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டில் இருக்குது. நமக்கு இதுக்கு முன்னாடி
முன்னாடி ஸ்டாப் வர சிஎம்டி ஆயிடுச்சு. ஸோ இது சிஎம்டி ஆகும்போது இங்கே இருக்க ப்ரைஸு யாராலுமே வாங்க முடியாது, அந்தளவுக்கு ஹை ஆயிரும். ஸோ இப்போவே அவங்க வாங்கிட்டாங்கன்னா டிடிசி பீரியடில் கம்மி ப்ரைஸ்லேயும் கிடைக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்டும் அதிகமாக இருக்கும். இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்ம்லேயே அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக கிடைக்கும். அது வந்து பெரிய எல்லா ப்ராஜெக்ட்லையுமே கிடைக்காது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு லாங்காக இருக்குது, அதாவது அமௌண்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டூ லாங்கில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களோட ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அவங்க 10 to 20 years கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். அதுவும் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு கிடைக்காது. ஆனால் இங்கேங்கும் போது ஷார்ட் டேர்ம்லேயே அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும். வேறு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம பொதுவாகவே இப்போ நானே ஒரு வீடு வாங்கி கட்ட போகிறேன்னா என்ன நினைப்பேன், சுற்றி எனக்கு வீடுங்க இருக்கணும், சேஃப்டியாக இருக்கணும், செக்யூரிட்டியாக இருக்கணும்னு நினைப்பேன். இப்போ நம்ம லே அவுட்டை பொறுத்தவரை இது வந்து பெரிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. நம்ம காம்பவுண்ட் ஃபென்ச் பண்ணி செக்யூரிட்டி நம்ம 24/7 கொடுத்துட்ருக்கோம். டே டைம் நான் நைட் டைமுக்கு உங்களுக்கு சில்ட்ரன்ஸ் பார்க்லேருந்து ஜாகிங் ட்ராக்லேருந்து உங்களுக்கு கமர்ஷியல் பிளாட்டும் நம்ம உள்ளே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ மக்கள் எதுக்காகவே வெளியே போகவே தேவை இருக்காது, உள்ளேயே நமக்கு எல்லாமே பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சேஃப்டியாக இருக்க இடத்துல தான் நான் என் வீடு வேணும்னு நினைப்பேன். அதே மாதிரி சேஃப்டியான ஒரு இடம் தான் இது. இப்போ நம்ம சைட்டோட ரோடுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 feet ஒய்ட் ரோட் கொடுத்துருக்கோம். நீங்கள் பைப் லைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு லே அவுட்லேயுமே செப்பரேட் பைப் லைன் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு நைட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் உங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்கு இதுக்கு ஒரு பஞ்சமே இருக்காது. இப்போ ஒரு லே அவுட்டை பொறுத்தவரை இபி கனெக்ஷன் வரவே வந்து 6 months டைம் எடுக்கும். ஆனால் நம்ம லே அவுட்டில் அப்படி இல்லை, 3 phase இபி கனெக்ஷன் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி வாங்கினா கூட அவங்களால நாளைக்கே வீடு கட்டுறதுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்தளவுக்கு ஒரு மெயினான லே அவுட் தான் நம்ம பண்ணுறது. ஓகே, இப்போ நம்ம சைட்டில் வந்து டோட்டலாக எத்தனை பிளாட்ஸ் மேம் இருக்குது? இந்த நம்ம சைட்டை பொறுத்தவரை இது டோட்டல் 42 ஏக்கர் ப்ராஜெக்ட்டு. நம்ம phase 1 phase 2 அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். phase 1 ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆன ஸ்டேஜ் இருக்கனால நம்ம phase 2 ப்ரீ லான்ச்சிங் பண்ணியிருக்கோம். லான்ச்சிங் பார்த்திங்கன்னா 23, 24 அந்த டேட்டில், அதாவது ஆகஸ்ட் 23, 24 நம்ம இது லான்ச் பண்ணுறோம், ப்ராப்பர் லான்ச்சு. அதுக்கு முன்னாடி ப்ரீ லான்ச் போயிட்டுருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் இந்த phase 2ல் மட்டும் பார்த்திங்கன்னா 45 plots இருக்குது. அதில் 5 plots ப்ரீ புக்கிங் ஆயிடுச்சு. 40 plots மட்டும்தான் நம்ம லான்ச்சிங்க்கு சேலபிள் எடுக்கிறோம். இன்கேஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பிஃபோராகவே வந்தீங்கன்னா ப்ரீ புக்கிங்கில் உங்களுக்கு நார்மல் ஸ்கொயர் ஃபீட்டை விட 200 ரூபாய் நம்ம கம்மியாகவே ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச பிளாட்டுங்க நீங்கள் எடுத்துக்கலாம். எப்படி சொல்ல வரேன்னா, இங்கே 30 அடி ரோடு மேலே கார்னர் பிளாட் வேணும், எனக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் கார்னர் பிளாட் வேணாலும் இங்கே அவைலபிளில் இருக்குது. உங்களுக்கு வந்து 3 சைடு ரோடு இருக்க மாதிரி பிளாட்டுங்க வேணாலும் அவைலபிளில் இருக்குது. ஆனால் ஒன்று, நீங்கள் ப்ரீ புக்கிங்கில் வந்தால் மட்டும்தான் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போவே இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா வரப்பாருங்க, ஸ்க்ரீனில் தர என்னோட நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நான் என்னென்ன அவைலபிலிட்டி தான் இங்கே இருக்குது, எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அது நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுக்குறேன். பேங்க் லோன் இங்கே அவைலபிளா மேம்? மேம் இந்த சைட்டை பொறுத்தவரை நம்ம 90% பேங்க் லோன் கொடுக்குறோம் மேம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் வேல்யூங்கிறது அதிகமாக போயிட்டுருக்கு. நம்மளை விட இப்போ நம்ம செல்லிங் காஸ்ட்டை விட மார்க்கெட் வேல்யூ அதிகமாக போகிறனால ஸோ உங்களுக்கு பேங்க் லோன் நம்ம 90% வரவே பண்ணி கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டை பொறுத்தவரை கையில் ஒரு 3 லட்ச ரூபாய் இருந்தாலே போதும், இடம் வாங்கிக்கலாம். 6 லட்ச ரூபா இருந்தாலே போதும், நம்ம வீடாகவே கட்டி கொடுத்துருவோம். பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துருவோம் கிளைண்ட்டுக்கு. ஸோ நம்ம சைட்டோட ப்ரைஸ் என்ன மேம்? மேம் நம்ம சைட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அதிதி ஹவுசிங்லேருந்து இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விதமான லே அவுட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2699 4899 வரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இயர்லியாக யார் வர்றாங்களோ அவங்களுக்கு கம்மி பட்ஜெட்லேயே எடுத்துக்கலாம். ஸோ இந்த எல்லா பட்ஜெட்லேயுமே நம்மக்கிட்ட பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, இந்த ப்ராஜெக்ட் எல்லா மக்களாலும் வாங்கக்கூடிய ரேட்டில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு கேஷ் சேலஞ்சே தரேன். நம்ம அளவுக்கு மெயினில் கிளாம்பாக்கத்தோட நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் இந்த அளவுக்கு மெயினில் நம்மளோட கம்மி பட்ஜெட்டில் யாராவது பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொன்னாலே நான் உங்களுக்கு 10 lakh கேஷ் ப்ரைஸ் தரேன். நீங்கள் மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தான். இந்த அளவுக்கு மெயினில் யாராவது லேண்டு பண்ணுறாங்க இல்லை வீடு இண்டிவிஜுவல் வில்லா பண்ணுறாங்கன்னு சொன்னாலே நாங்கள் எங்கள் கம்பெனிலேருந்து 10 lakh கேஷ் ப்ரைஸ் தரோம். ஏன்னா யாருமே பண்ணலை, நாங்கள் அவ்வளோ தூரம் பார்த்துட்டு தான் நம்ம இந்த லே அவுட்டை எடுத்திருக்கோம். அந்த அளவுக்கு ப்ரைமான ஒரு லொக்கேஷனை நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க. கம்மி பட்ஜெட்டில் இருக்க லொக்கேஷன், சீக்கிரம் முந்திக்கோங்க. உங்கள் லைஃபுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் சைட் விசிட்க்கு உடனே ஸ்க்ரீனில் தர நம்பர் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.
ஹவுசிங்கோட நியூ ப்ராஜெக்ட் நியர்பைலே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் வந்து இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு அப்கமிங் மெட்ரோவுமே வரப்போகுது. அதே மாதிரி உங்களுக்கு வண்டலூர் ரயில்வே ஸ்டேஷன், பெருங்காலத்தூர் ரயில்வே ஸ்டேஷன், கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்ட்டு உங்களுக்கு பல ஃபெசிலிட்டி வந்து நியர்பைல இருக்குங்க. அதே மாதிரி நம்ம சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டில இருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. ஸோ ஜிஎஸ்டில இல்லாத ஸ்கூலே இல்லை, அதே மாதிரி ஜிஎஸ்டி ரோட் பக்கத்துல இல்லாத காலேஜுமே இல்லைங்க. ஸோ மறக்காம வந்து நம்ம சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க. சைட் விசிட்க்கு உடனே ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பை. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. பை.